இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே எங்கள் கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியினுடைய சத்தம் கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிப்படைவது உம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தலைப்பு முதல் பிரசங்கமும் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதும். இன்னைக்கு இந்த ரட்சிப்பு என்பதை குறித்து தான் நான் உங்களோட கூட பேச போகிறேன். இந்த சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடர்த்தியான வார்த்தை. அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஜோசோ அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில. ஆனா குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாம இங்க பார்க்க போகிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பு என்பது நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு போகிற விஷயத்தை தான் நாம ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா அப்படின்னு சொன்னா, நரகத்துக்கு போற பாதையிலிருந்து பரலோகத்துக்கு போற பாதையை தெரிந்து கொண்டோம், அல்லது ஹெவனுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு அப்படின்னு அர்த்தம். அதுல கூட இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கூட பரலோகத்துக்கு போவோமான்ற நிச்சயம் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நடக்கையை வைத்து முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ மரணம் வரைக்கும் ஒழுங்கான வாழ்க்கை வாழணும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவையும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படிலாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது, அல்லது நம்முடைய நம்பிக்கைகள்ல அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நான் இன்றைக்கு உங்களுக்கு அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இது பேதுருனுடைய பிரசங்கத்தை பத்தி சொல்லி இருக்குது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனமாகி அவர் பரமேறி சென்ற பிறகு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 நாள் அவங்க மேல்வீட்டறையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெந்தெகோஸ்தே நாளில the outpouring of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வருகை நடைபெறுகிறது. அன்னைக்குதான் சர்ச் பிறக்குது. சபை உருவான முதல் நாள் அப்படின்னு சொல்லலாம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இறங்கும் பொழுது. அப்போ நிறைய பேர் விதவிதமான பாஷைகளை பேசுகிற யூதர்கள் பண்டிகைக்காக வந்திருக்கிறாங்க. அது பெந்தெகோஸ்தே பண்டிகையினுடைய நாள். கிட்டத்தட்ட பல ஊர்கள்ல இருந்து பல மொழிகளை பேசுகிற யூதர்கள் வந்திருக்கிறாங்க. பண்டிகை நாள்ல தான் இது நடைபெறதுனால எல்லாரும் பாக்குறாங்க. இவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உளர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். நாம இந்த 2000 வருஷத்துல எவ்வளவு பிரசங்கம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு கணக்கு பண்ணா கோடி கணக்குல வரும். சாதாரண வெறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும் பண்ற பிரசங்கமே ஒரு வருஷத்துக்கு 53 பிரசங்கம், 54 பிரசங்கம் போகுது. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்துமஸ், ஸ்பெஷல் மீட்டிங்கு, கன்வென்ஷனு, சனிக்கிழமை நைட்டு கூட்டம், பைபிள் ஸ்டடி, அப்புறம் தெரு பிரசங்கம், இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணீங்கன்னா கோடி கணக்குல போகும் 2000 வருஷமா. ஆனா அவ்வளவு பிரசங்கத்துக்கும் முதல் பிரசங்கம் இது. அதுதான் என்ன ரொம்ப ஈர்த்த ஒரு விஷயம். முதல் பிரசங்கம், சபை ஆரம்பித்து செய்யப்பட்ட முதல் பிரசங்கம் அப்போஸ்தலர் பேதுருவால, சபையினுடைய தலைவராக கருதப்பட்டவரால செய்யப்பட்ட முதல் பிரசங்கம். அந்த பிரசங்கத்தினுடைய இறுதியில அவர் நிறைய பிரசங்கம் பண்ணுகிறார், அதை நம்ம பார்ப்போம். அந்த பிரசங்கம் ஓரளவுக்கு எழுதப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா எப்படி அதை லூக்கா எழுதுறாருன்னா, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி நிறைய விஷயங்களை சொல்றார். அங்க சொல்லப்பட்டவைகள் மாத்திரம் இல்ல, நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக, ஒரு விஷயத்துக்கு நேரம் அவங்கள டிசிஷன் எடுக்க வைக்கிறதுக்காக பல விஷயங்களை அவர் பேசுகிறார். பேசி கடைசியா எவாஞ்சலிஸ்டிக் காலிங் கொடுக்கிறார்.
நம்மலாம் இப்ப பிரசங்கம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக பிரசங்கம் பண்ணும் பொழுது, கடைசியா என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறவர்கள் முன்ன வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்ன வாங்கன்னு கூப்பிட்ட உடனே கொஞ்சம் பேர் வருவாங்க. நாம அவர்களுக்கு சின்னர்ஸ் பிரேயர் சொல்லி தருவோம். பாவிகளுடைய ஜெபம் சொல்லி தருவோம். அதாவது, நான் இதுவரைக்கும் பாவியா இருந்தேன், நீர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவே என்னை சுத்தமாக்கும், என் உள்ளத்துல வாரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி, இப்ப இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்துட்டாருன்னு சொல்லி அனுப்புறது தான் எவாஞ்சலிஸ்டிக் மீட்டினுடைய இறுதி கட்டமாக இருக்கும். அதுபோல இங்க பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு எவாஞ்சலிஸ்டிக் காலிங் கொடுக்கிறார், ஒரு சுவிசேஷ அழைப்பை கொடுக்கிறார், ரட்சிப்புக்கான அழைப்பை கொடுக்கிறார். ஆனா எதற்காக அவர் அழைத்தார் என்பதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்போ பேதுரு இந்த இடத்துல பேசும் பொழுது, நீங்க எல்லாரும் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வாங்க, உங்களுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க, நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை நம்பினீங்கன்னா பரலோகத்துக்கு போலாம், மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க பேசல. ஆரம்பத்துல இருந்து பேசும்போதும் இது எதுவுமே பேசல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமே பேதுருவோ வேற எந்த பிரசங்கத்திலேயோ பரலோகத்துக்கு போவத எண்டா வச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதாக யாருமே பேசினதா கண்டுபிடிக்க முடியல. ஆனா பேதுரு இங்க சொல்லும்போது மிக தெளிவாக ஒன்று சொல்றாரு, அநேக வார்த்தைகள்ல பேசி சொல்றாரு, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சேவ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் திஸ் crooked generation போட்டிருக்கு. perverse generation, sick generation, இப்படி பல டிரான்ஸ்லேஷன்ல பல விதமாக இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. எதிலிருந்து ரட்சித்துக் கொள்ள சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, இந்த சந்ததியிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்போ நாம எதுல இருந்து ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம்? கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து சொல்றோம். புகை பிடிக்கிறது அல்லது ஏதோ ஒரு சில மோசமான பழக்கங்கள் என்று சிலரால் வடிவமைக்கப்பட்டிருக்கிற சில விஷயங்கள்ல இருந்து நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா, அந்த பழக்கத்தை விட்டுட்டீங்கன்னா, சாட்சி சொல்றோம் அப்படிதான் சொல்றோம். என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு இந்த பழக்கங்கள் இருந்துச்சு, ஒரு நாளைக்கு நான் 3 பாக்கெட் சிகரெட் காலி பண்ணுவேன், இந்த மாதிரி சினிமானா இப்படிதான் உட்காந்து பார்ப்பேன், இப்படிலாம் நான் இருந்தேன், இதுல இருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், நான் இப்ப எனக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா பேதுரு இங்க சொல்லும் போது ஒரு தனி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் இருந்து சொல்லுகிற மாதிரி சொல்லாம, இந்த சந்ததியில் இருந்து உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொல்ற. இந்த மக்கள் கூட்டம் இருக்குது இல்லையா, இந்த கலாச்சாரம் இருக்குது இல்லையா, இந்த வாழ்க்கை முறை இருக்குது இல்ல, இந்த சொசைட்டி இப்போ இயங்குகிற முறை இருக்குல்ல, இதுல இருந்து உங்களை காப்பாத்திக் கொள்ளணும். அதுதான் பேதுரு அங்க சொல்ல வருகிறார். ஏன் அதுல இருந்து காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த சந்ததி அழிவுக்கு நேராக இருக்கிறது. இந்த சந்ததி ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இனிமே இந்த சந்ததிய திருத்த முடியாது. இந்த சந்ததியை நீங்க இந்த சிஸ்டத்தை, இந்த கல்ச்சரை, இந்த வாழ்க்கை முறையை நீங்க திருத்த முடியாது. நீங்க அதுல இருந்து வெளியே தப்பிச்சிடணும். சேவ் யுவர் செல்ஃப், ரட்சித்துக் கொள்ளுங்கள். இதை திருத்த முடியாதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்கன்றார். வெளியே வர்றதுக்கு தான் ஒரு சேவியர் தேவை. ஏன்னா நாம இதுல இருந்து வர முடியாது. அந்த அளவுக்கான வெப் இது. இந்த சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு சில பழக்க வழக்கங்களால், ஒரு சில கொள்கை கோட்பாடுகளால், ஒரு சில தொடர் பழக்கத்தினால ஒரு மாதிரியா கரப்ட் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, நாசம் ஆயிடுச்சு. அந்த நாசத்தை இப்ப நீங்க சரி பண்ண முடியாது. நீங்களே அதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே உங்களை காப்பாற்ற ஒருவர் தேவை. அவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு பேர் ரட்சகர். இதுதான் அவங்க சொன்ன சுவிசேஷம். என்ன அப்படி கெட்டு போயிடுச்சு, அப்படி என்ன ஜனங்க தப்பிக்க வேண்டிய அளவுக்கு அதுல மோசமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அததான் ஒரு முதல் பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து
கொண்டு வருகிறார். அந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்துல இவங்கெல்லாம் குடிச்சிட்டு வளர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இத்தனை மணிக்கு யாராவது குடிப்பாங்களா? 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாகிய யோவேல் சொன்னது போல இது நடந்திருக்குது. ஏன்னா இதான் கடைசி காலம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு யோவேல் சொன்னாரு. இப்போ இது கடைசி நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா மனிதர்கள் மேலும் பரிசுத்த வந்து இறங்கி இருக்கிறாரு. ஆகவே இது கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசி நாள்னா அழிவு வரப்போகிறதுன்னு தான் அர்த்தம். இன்றைக்கு எப்படி ஒரு கடைசி நாள் வரப்போகுது, அன்னைக்கு எல்லாம் வானம் மடமடவென்று அழியும்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அது போல அவர்கள் இந்த சந்ததியினுடைய அழிவு உரைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே உரைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சந்ததியினுடைய அழிவு? எப்பொழுதுமே நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 2 சிட்டிக்கு ஒரு ஒரு போர் நடக்கும். இங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் விழுந்தது. வெளிப்படுத்தின விஷயத்திலையும் பாபிலோன் விழுந்தது. அந்த பாபிலோன் அதற்கும் சிட்டி ஆஃப் பாபிலோன் அதுக்கும் சிட்டி ஆஃப் ஜெருசலேம் இதுக்கும் தான் ஒரு வார் இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. எருசலேம் நிற்கும், பாபிலோன் விழும். ஆனா இங்க எருசலேமே விழப்போகிறது. ஏனென்றால் எருசலேம் பாபிலோனாக மாறிவிட்டது தான் கதை. எருசலேம் பாபிலோன் நகரமாக, பாபிலோனை உள்வாங்கி கொண்டதாக, தேவனுக்கு நேர் எதிரான ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு பட்டணம். இந்த எருசலேம் என்பது தேவனுடைய சமாதானத்தினால் நிறைந்த, ஷாலோமால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற இடமாக அது இருக்க வேண்டும். ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த பாபிலோன் எருசலேமை முழுங்கிட்டதுனால இப்ப எருசலேமும் விழப்போகுது. அந்த எருசலேம் விழுகிறது தான் பாபிலோன் விழுந்தது அப்படின்னு வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்றதை பாக்குறோம். சோ ஏன் இப்படி ஆச்சு? எதுல இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாக இங்க சொல்லப்படுது. எப்படி இவங்க மோசம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நினைத்து பார்க்க முடியாத பாவத்தை செய்யக்கூடிய அளவிற்கு. அதாவது அப்போஸ்தலர் 2:22 இருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாதிருந்தது. இது சுவிசேஷத்தினுடைய முக்கிய பகுதி. என்ன? நான் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சமயங்களை பேசின செய்திகளை கேட்டவர்களுக்கு தெரியும். கேட்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் அந்த விஷயங்களை கேளுங்க. சுவிசேஷம்னா என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா நாம அங்க சொல்றோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் மறுபடியும் அதையே காரியங்களை விளக்கி சொல்ல விரும்பல. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கொலை செய்தது மனிதர்கள் தான் அப்படின்னு அப்போஸ்தலர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அவரை தேவன் கொலை செய்யல. தேவனுக்கு அவர் பலியாக தேவைப்படல. அவர் மரித்தால்தான், அவர் ரத்தம் சிந்தினால்தான் மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே இயேசு சாகும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டார் என்றதை விட சிலுவையில தேவனுடைய கோபத்தை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த விஷயம் அப்போஸ்தலர்களால் சொல்லப்பட்டவைகள் அல்ல. அது பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடந்த விஷயம். இங்க அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கூட கொலை செய்யல. சரி, அந்த காலத்துல 2 விஷயம். ஒண்ணு வந்து பெஸ்ட் ரிலீஜியன் அப்படின்னு சொன்னா யூத ரிலீஜியனை சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ அமைப்பு ரீதியாக எதற்கு என்ன பலி, யாருக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் வந்து சூப்பரா சொல்லப்பட்ட ஒரு மதம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அது யூத மதம். த பெஸ்ட் ரிலீஜியன். த பெஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எங்க இருந்ததுன்னு சொல்லி சொன்னா ரோம். ரோம் தான் கிரேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் which has no enemy. அவர்களை எதிர்த்து நிற்க யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு அரசாங்கத்தை நடத்தினார்கள். அதுதான் பெரிய தலைவர்களுடைய எண்ணமாக இருக்குது.
என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிரியே இருக்கக்கூடாது, எதிர்த்து பேச ஆளே இருக்கக்கூடாது, அப்படிலாம் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துல வந்து வெற்றி பெற்றவர்கள் இந்த ரோமர்கள். அவர்கள் சொல்றதுதான். அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உலகம் இருந்ததுன்னு தெரியாது. அப்ப உலக மேப்லாம் இல்ல. ஆனா அவர்கள் ஆண்ட பகுதிகள் எல்லாம் உலகம் என்று சொல்லப்பட்டது. உலகம் முழுவதையும் ஆண்டார்கள். அவங்க ஒரு நாள் இந்தியாவை ஆளல தானே, ஆஸ்திரேலியாவை ஆளல தானே, அமெரிக்காவெல்லாம் அவங்க ஆளல. ஆனா உலகம் முழுவதையும் ஆண்டார்கள். எப்படி பேர் வந்ததுன்னா, அன்றைக்கு அவர்களுக்கு தெரிந்த நிலப்பரப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, அந்த நிலப்பரப்பை அவர்கள் தான் ஆண்டார்கள். ஆகவே உலகம் முழுவதும் அவர்கள் ஆண்டார்கள். அதான் உலகத்தின் அழிவு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கும், நாம உலகம் என்று சொல்லி இந்த குளோபையும் இந்த உலகம் உருண்டனும் கண்டுபிடிச்சு, அதுல இந்த இருண்ட கண்டங்கள்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு, கொலம்பஸ் வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்ச பிறகு இருக்கிற உலகம்னு சொல்றதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த யூத மத கலாச்சாரமும் இந்த ரோம அரசியல் கலாச்சாரமும் தான் சிறந்த மற்றும் பெரிய விஷயங்களாக அன்றைக்கு பூமியில இருந்தது. இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இது நன்மைக்காக நடக்குதான்னா நன்மைக்காக நடக்கல. தேவகுமாரன் மனுஷனாக வந்து நன்மைகளாக இந்த பூமியில செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை பிடிச்சு கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கொடுமை நிறைந்ததாக மாறி போயிருந்தது இந்த சிஸ்டம். அததான் பவுல் இங்க பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணியிருந்தார், உங்களுக்குள்ள பலத்த வல்லமையான காரியங்கள்லாம் செஞ்சாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, நீங்க கூட அவரை கொலை பண்ணல, நீங்கள் அவரை பிடித்து அவங்க முறையில கொலை பண்ணிருக்கணும்னா கல்லடித்து கொண்டிருக்கணும். ஆனா நீங்க கூட்டு சேர்ந்து, யாரோட கூட்டு சேர்ந்து, இந்த யாரை இவர்கள் எதிர்க்கிறார்களோ, எந்த அரசாங்கத்துக்கு கீழ் இருப்பதை இஸ்ரவேலர்கள் வெறுத்து கொண்டிருந்தார்களோ, எந்த அரசாங்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார்களோ, அந்த அரசாங்கத்தோடு கூட்டு சேர்ந்து இவர்களுக்கு ஒரு தேவை என்று வரும் பொழுது, இவர் இந்த இன்னசென்ட், எந்த தவறும் செய்யாத தெய்வகுமாரனை அழிக்க வேண்டும் என்று நினைத்த போது இவங்க யாரோட கூட்டு சேர்றாங்க பாருங்க. இவங்க அவரை பிடிச்சி ரோமு கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ரோம சாம்ராஜ்யத்துல உள்ள அந்த பிலாத்து என்கிற அந்த கவர்னர் இவரை கொலை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் கைகள் எல்லாம் கழுவுறாரு, இவர் மேல குற்றம் எல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக ஒப்பு கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சமாதானத்தையும் கலகம் இல்லாம இருக்கிறதுக்கும், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சட்டத்தின் பெயரால் இயேசுவானவர் கொலை செய்யப்பட்டார். சட்டத்தின் பெயரால கொலை செய்யப்படும் போது அது சரின்னு தானே சொல்லுவாங்க. நீங்க எந்த நாட்டுல எப்போ எந்த காலத்துல இருந்தாலுமே சட்டத்தின்படி தானங்க அவருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. சட்டத்தின்படி அவர் குற்றவாளி. ஆகவே அரசாங்கத்தினுடைய கையெழுத்தோடு ஒரு கொலை செய்யப்பட்டா தவறு கிடையாது. அரசாங்கத்தின் கையெழுத்தோடு கூட தூக்குல ஏத்தப்பட்டா தவறு கிடையாது. அவர் இங்கேயும் ஹைகோர்ட்லயும் ஜட்ஜ் பண்ணியாச்சு, சுப்ரீம் கோர்ட்லயும் ஜட்ஜ் பண்ணியாச்சு, பிலாத்து கிட்ட போயாச்சு, ஏரோது கிட்ட போயாச்சு, கைஃபாஸ்ட போயாச்சு. எல்லா இடங்களிலையும் அவர் குற்றவாளி இல்லைன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் கூட பொய் சாட்சிகளை நிறுத்தி இவர் எங்களுக்காக நீங்க அவரை கொலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை கொலை செய்ய வைத்தார்களே, அந்த கொடுமையை பேதுரு பேசுகிறார். அதுக்கு கேப்பபிள் ஆயிட்டோம். நம்ம எந்த குற்றத்தையும் செய்துவிட்டு அந்த குற்றத்திற்கு நியாயம் சொல்லவும், அந்த குற்றம் செய்தது சரிதான், நாங்கள் அதை குற்றமாக பார்க்கவில்லை, அதை பெருமையாக நினைக்கிறோம், எங்களுடைய மதத்தை காப்பாற்ற, எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற, நாங்கள் இதுவரையும் வழி வழியாய் வந்தவைகளை எல்லாம் காப்பாற்ற இவரை கொலை செய்ததை குறித்து பெருமையாக நினைக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சந்ததி கொடுமை நிறைந்ததாக மாறிவிட்டது. இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் போக்கஸ். அங்க அவர் அந்த கதையெல்லாம் சொல்லி என்ன சொல்றாருன்னா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். எப்படி இந்த இயேசு ரட்சகராக மாறுகிறார், எப்படி இந்த இயேசு கிறிஸ்து தெய்வமாக மாறுகிறார், எப்படி இந்த இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாறுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். ஏன்னா இதுவரைக்கும் இவங்களுக்கே தெரியாது இந்த காஸ்பல் உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு இவங்களுக்கு தெரியாது.
கொர்நேலியு வீட்டில் அந்த சம்பவம் நடக்கிற வரைக்குமே அப்படி நடக்கும்போது கூட பேதுருவால அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தான் இதை பேசுறாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார்கிட்ட தான் சொல்றாங்க, நீங்க பாழ்பட்ட ஒரு சந்ததியில மாட்டிக்கிட்டீங்க, இதுல இருந்து நீங்க விடுதலையாகப்படணும்னு சொன்னா இன்னொரு ராஜா வந்தாகணும். அந்த ராஜா தான் இயேசு. அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். He is the king. He is the Messiah. அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ராஜா. இந்த உலகம் ஒரு புதிய பேரரசனை கண்டுவிட்டது. ஒரு எம்பரர் புதுசா இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த எம்பரருடைய ராஜ்யத்துல தான் நீங்க சுகித்து வாழ முடியும். இந்த கேட்டிலிருந்து நீங்கள் தப்புவித்துக் கொள்வீர்களானால் இவரை ஃபாலோ பண்ணுங்க. இவரை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக தான் இந்த சந்ததியிலிருந்து மாறுபாடு உள்ள குருக்குடு ஜெனரேஷன், கரப்ட் ஜெனரேஷன், சிக் ஜெனரேஷன், இந்த மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்து, கெட்டுப்போன சந்ததியிலிருந்து, சிதைக்கப்பட்ட சந்ததியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்றால் இங்கே ஒரு வழி இருக்கிறது என்று சொல்றாரு. அது வரைக்கும் ஜனங்களுக்கு வழி தெரியாது. எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலந்தி வலையில மாட்டின பூச்சி போல. அந்த வெப்ல இவங்க ஏன் மாற்றோன்னே தெரியாம அவங்க அந்த அந்த சிக்கல்ல இவங்களும் மாட்டிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணுன்ற ஆசையும் கிடையாது. காட்டி கொடுத்த யூதாஸ் கூட அவங்கள கொலை பண்ண போறாருங்க, அவங்கள சிலுவையில் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போய் காட்டி கொடுக்கல. இதுதான் வெப். இதுதான் இந்த உலகத்தினுடைய சூழல் அல்லது சூழ்ச்சி. இது ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு உலகம். அந்த உலகத்துல நாம நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கும் போது கூட நீங்க அந்த உலகம் செய்கிற கேட்டுக்கு உதவியாகத்தான் இருக்கிறீர்கள். அது என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த உலகத்துல ஒரு சமாதானம் வேண்டாமா, அதுக்காக தான் இவங்க கொலை செய்யப்பட்டாங்க. இந்த உலகத்துல இந்த பாரம்பரியங்களை காப்பாற்ற வேண்டாமா, கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டாமா, முன்னோர்கள் சொன்னதை காப்பாற்ற வேண்டாமா, இப்படி எந்த கேள்வி தூக்கி நீங்க இயேசு கிட்ட போட்டாலும் இயேசு கொலை பண்ணப்பட்டது நியாயம் மாதிரியே தெரியும். ஆனா அவர் கொலை செய்யறதுக்கு எதுவுமே செய்யல. அதுதான் சிக்கல். இப்போ பிலாத்து அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, ஆனா முடியல, கை கழுவுறாரு. ஜனங்கள்ல எத்தனையோ பேர் நன்மை அடைந்தவர்கள், அவங்கெல்லாம் இவரை கொலை செய்யும் கத்தல, ஆனா அமைதலாய் இருப்பதின் மூலமாக அந்த குற்றத்திலே பங்கெடுக்கிறார்கள். விஷயம் புரியுது உங்களுக்கு? நாம ஒரு குற்றத்தை செய்கிறதுல மாத்திரமல்ல, அந்த குற்றம் செய்யப்படும் பொழுது அமைதலாய் இருப்பது நிமித்தமாக அதை சரி என்று ஒத்துக்கொள்கிறோமே, அது கூட ஒரு வகையான குற்றம் தான். அப்படி ஒரு பிறழ்வு பெற்ற சந்ததியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து ஒரு ரட்சிப்பு வேண்டும். இது என்ன, இந்த சந்ததியில என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதெல்லாம் சரின்னு சொல்றாங்க. இப்படி நடக்கிறது சரி. அவரை கொலை செய்ய வேண்டும். பரபாசை விடுதலை செய்யும், அவரை கொலை செய்யும். பரபாஸ் யாரு? அவரும் சட்டத்தின்படி பார்த்தா தவறானவர் தான், திருடன் தான், செலட் பிரிவினுடைய தலைவர், நாட்டுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர், கலவரம் செய்ய மக்களை தூண்டினவர். அவரை விடுதலை செய்யுங்க, ஆனா இவரை இது பண்ணுங்க. ஏன்னு சொன்னா அவர் எங்க மதத்தை புண்படுத்திட்டாரு, எங்க தேவாலயத்தை இடிச்சு போட்டுருன்னு சொல்லிட்டாரு. எதை விட எது பெருசு பாருங்க இப்போ. இந்த ஒரு சந்ததியை காட்டுறாரு அவர் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆனா தேவன் அவரை உயிரோட எழுப்பினார். எழுப்பினது நிமித்தமாக அவரை ஆண்டவரும் கிறிஸ்துவமாக ஆக்கினார். அப்படி அவர் கிறிஸ்துவம் ஆக்கினதுனால இப்ப நீங்க அவரை பின்பற்றும் பொழுது இந்த சந்ததியிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். இங்கதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் இந்த கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் ரோம சாம்ராஜ்யத்துல இப்ப இதை சொன்ன உடனே 3000 பேர் வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. நாங்க இனிமே இந்த சிஸ்டத்துல இருக்க போறது இல்ல, இவரை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்றது ஒரு வகையில பழைய விஷயத்துக்கு தலை முழுகிறது, சாதாரண வார்த்தைகள்ல
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தலை முழுகுதுன்னு சொல்லுவாங்க. இனிமே இவர் எனக்கு புள்ளையே இல்லை அப்படின்னு தலை முழுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம். அந்த மாதிரி இனி நான் வந்து ஒரு வாழ்க்கையை விட்டு வேறொரு வாழ்க்கைக்கு வருகிறேன், வேற ஒரு முறைக்கு வருகிறேன்னு சொல்லிதான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வேணும். என்ன விஷயம்? முதல்ல இப்ப பாருங்க, நாம எப்படி சுவிசேஷம் சொல்றோம்னா, நீ பாவி, ஆதாம் பாவம் செஞ்சான், அந்த பாவம் உனக்குள்ள வந்துருச்சு, அந்த பாவத்தினுடைய பிள்ளையாக நீ பிறக்கிற, ஆகவே நீ பாவியாகவே பிறந்திருக்கிற அப்படிதான் நம்ம சொல்லி அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா இயேசுக்கு ரத்தத்தினால மன்னிக்கப்படணும், கழுவப்படணும்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இங்க அவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு? நீங்க எப்படி இதுல மாட்டிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க வெளி வர முடியாத அளவுக்கு மாட்டிட்டு இருக்கீங்க இந்த வெப்ல. ஏன்னா நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நீங்க இந்த சிஸ்டத்துலதான் வாழ்ந்தாகணும். அத நியாயம்னு சொல்லணும். அப்பதான் இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க இப்ப இந்த சிஸ்டத்துல வாழ விரும்பல, இவர் சொல்லுகிற வழியிலே நாங்க வர்றோம், நாங்க இதற்கு முழுக்கு போட்டுட்டு இவரை பின்பற்ற போகிறோம். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு ஏன் சுவிசேஷம் வேலை செய்யலன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஹெவனுக்கான டிக்கெட் நினைக்கிறோம். அதனால ரட்சிக்கப்பட்ட பிறகு மரணம் வருவதற்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறோம். எப்படியாவது சாவு வந்ததுன்னா நம்ம பரலோகம் போய் சேர்ந்துடலாமே, பேப்டிசம் எடுத்துட்டோம்னா ஈரமாயி காஞ்சிடுறோம், அவ்வளவுதான் விஷயம் நமக்கு. ஆனா வாழ வேண்டியது இருக்குதுன்றார் பேதுரு. அதற்கு பிறகு நீங்க வாழணும். வெறும் ஞானஸ்தானம் எடுத்து பரலோகம் போறது இல்ல, இங்க ஒரு சொசைட்டி, ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டில நீங்க வாழணும். இங்க ஒரு சமுதாயம் இருக்குது, இங்க ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதற்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற, எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்றதை விட இது கெட்டு போனது, கைவிடப்பட்டது, இது மேல நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இது அழிய போகிறது, இந்த பாபிலோன் விழப்போகிறது. இதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக, ராஜாவாக, மேசியாவாக, ரட்சகராக இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடத்துல வாங்க. அவரிடத்துல வர்றதுக்கு முன்னால எப்படி அவரிடத்துல வருகிறது, எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ள இன்கார்பரேட் ஆகிறதுன்னு சொல்லி சொன்னால், தன்னை இணைத்துக் கொள்கிறதுன்னு சொன்னால் ஞானஸ்தானம் வழியாக. அதனாலதான் நீங்க 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். நம்முடைய சுவிசேஷம் அன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தா அவர்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு? இந்த இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து, ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எந்த தொந்தரவும் வந்திருக்க போறது இல்ல. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகணும், உங்கள் பாவங்கள்ல இருந்து விடுதலையாகி நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணியிருந்தா, இன்னைக்கு மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து ட்ராக் கொடுத்தா கூட சில பேர் வந்து அதை பிடிக்காதவங்க அல்லது இந்தியாவை கிறிஸ்தவ நாடா மாத்திடுவாங்களோன்னு பயப்படுறவங்க சண்டைக்கு வர்றாங்க. ட்ராக்லாம் கொடுக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு தேவையில்லாத பயம் அது. ஏன்னா இன் காட் வி ட்ரஸ்ட்னு அமெரிக்கால அந்த பேப்பர்ல போட்டிருக்காங்க, அந்த காகிதத்துல, ரூபா, அந்த டாலர்ல. அதுக்காக அது கிறிஸ்தவ நாடா அப்படி மத்தவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா ஃபாலோயிங் கிரைஸ்ட் ஆனா இல்ல. அதை பத்தி நான் பேச போறேன். நாம கூட நிறைய நேரங்கள்ல இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? அப்படித்தான் அவர்களும் தாங்கள் யூதர்கள், நாங்கள் யெகோவாவை தான் வணங்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. யெகோவாவை வணங்குறோம், அதான் அவங்களுடைய பெரிய பெருமை. பலி செலுத்துறோம், பைபிள் தோரா சொல்ற மாதிரி நாங்க வாழ்றோம் அப்படிலாம் சொன்னாங்க. நாம இன்னைக்கு ஒழுங்கா சர்ச்சுக்கு போறோம், தசமபாகங்களை கொடுக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்யறோம். ஆகவே நாம கிறிஸ்தவர்கள் என்று நினைத்துக் கொள்ளும். சிக்கல் எங்க வருதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருந்தா ரோமர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இயேசுவை ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்றதுனால, இயேசுவை ஆண்டவர்னு சொல்றதுனால இங்க சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. மாற்று மதத்தினர்கள் உள்ளவங்க சிலர் அதிருப்தி அடைந்து சண்டைலாம் போடுறாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர்னா தெய்வம்னு சொல்ற அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ரோமர்களோடு கூட வாழும் பொழுது அது ரோமர்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. யூ கேன் இன்ட்ரோடியூஸ் எனி அமௌண்ட் ஆஃப் காட்ஸ். அவர்களுக்கு ஏராளமான கடவுள் இருந்தது.
அந்த கடவுளாக இன்னொருவரை கடவுளாக கொண்டு வரதுல பிரச்சனை இல்லை. ஆனா சிலுவையில தொங்கப்பட்ட ஒரு மனிதரை நீங்க கடவுளா சொல்றதுதான் அங்க பிரச்சனையாச்சு. கடவுளா சொன்னது கூட பிரச்சனை ஆகல, ராஜாவாக சொன்னதுதான் பிரச்சனையாச்சு. இயேசு எங்களுடைய ஆண்டவர் அல்லது லார்ட். அந்த லார்டுன்ற வார்த்தை தெய்வத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை கிடையாது, காட் கிடையாது. லார்ட் அப்படின்னு சொல்றதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. நீங்க காட் நீங்கன்னா ஓகே, நிறைய கடவுள் இருந்தாங்க, அதுல இவர் ஒரு கடவுள்னு சொல்றாங்க, அறியப்படாதது கூட ஒரு கடவுள் வச்சிருந்தாங்க, ஓகே தான். ஆனா இவர் ராஜான்னு சொல்லும் போது என்ன பிரச்சனை வருது? சீசர் இஸ் நாட் லார்டுன்னு வந்து. இப்ப ரோம பேரரசரானவரை தான் அவங்க லார்டுன்னு சொன்னாங்க. அவர் லார்டா, ஜீசஸ் இஸ் லார்டா? இங்கதான் பிரச்சனை. அந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் இருந்தார். அந்த சமுதாயத்திலிருந்து, அந்த சந்ததியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள்னு ஒருத்தர் சொல்றார். இது அழிய போகுது, இந்த மாதிரி நிலை நிற்க முடியாது. ஏன்னா ஏன் இந்த சந்ததி மேலேயே அழிவு வரப்போகுதுன்னா, இவர்களே அழிவின் மூலமாக தான் தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு விரோதமா எதிர்த்து வந்தாங்கன்னா உடனே அவங்களை என்ன பண்ணிடுவாங்க? கட்டம் கட்டுவாங்க, அவங்களுக்கு சிலுவையில தண்டனை கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் செலுத்தி, அதிகாரத்தை செலுத்தி, மக்களை பயமுறுத்துவதன் மூலமாக தங்களுடைய அதிகாரத்தை காத்துக் கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள் அர்த்தம். எப்போ நம்முடைய ஆட்சி போயிடுமோ, எப்போ நமக்கு விரோதமா யார் ரெபல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி, அந்த பயத்தின் அடிப்படையில அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக யாரையும் பேச விடாம, யாரையும் தங்களுக்கு விரோதமாக எழும்ப விடாம இருக்கும் பொழுது, இங்க வந்து ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்னு சொல்லுது. இங்கதான் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு துன்பப்படுத்துறதுக்கு ஒரு முறை இருந்தது. இதெல்லாம் இந்த கெட்டு போன சந்ததி எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் உங்களுக்கு நான். ரோமர்கள் வந்து எடுத்த உடனே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தல. யூதர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் போது பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பொதுவான மக்கள் முதல்ல பாருங்க, எந்த நாடுகள்லையும் அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் பொழுது எந்த ஒரு வரலாறை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தாலும் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். என்ன பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும்? அவர்களுக்கு பிடிக்காத ஒரு குரூப் இருக்குதுன்னா அந்த குரூப்பை மாப், அரசாங்கம் வந்து அவங்களை துன்புறுத்தாது. அரசாங்கம் நன்மை செய்யற மாதிரிலாம் நன்மை செய்யும். அவர்களுக்காக போராடுகிறது போல போராடும். அவர்களுக்கு இலவசங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனா மாப் என்ன பண்ணும்? உள்ளுக்குள்ள இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இனத்தவரை, குறிப்பிட்ட ஒரு குரூப்பை தாக்க ஆரம்பிப்பாங்க. அரசாங்கம் கண்டுகொள்ளாது. அரசாங்கம் கண்டுகொள்ளாது. இப்போ குரூப்புக்காக பாருங்க, ஸ்தேவான ரோம அரசாங்கம் கொலை செய்யல. ஆனா இவங்க கல்லுத்தூக்கி அடிக்கிறாங்க. யாரு? யூதர்கள் கல்லுத்தூக்கி அடிக்கிறாங்க. அது ரோம சட்டத்துல இல்ல. கல்லால் அடிக்கலான்றது ரோம சட்டத்துல இல்ல. ஆனா ரோம நிர்வாகம் அதை வேடிக்கை பார்த்தது. யார் மேல நடவடிக்கை எடுக்கல. யார் மேல நடவடிக்கை எடுக்கல. பிறகு கொஞ்சம் அதிகாரங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக யாக்கோபு கொலை செய்யப்படுகிறத பார்க்கிறோம். அது ராஜாவுடைய கட்டளை மூலமாவே நிறைவேறுது. ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மோபை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஏன்னா இவங்களாலதான் ஆட்சி நிறைவேற்ற முடியும். இவங்கதான் ஆட்சியில இவர்களை அமர பண்ணுகிறவர்கள். இன்னைக்கியாவது டெமோக்ரஸி, அன்னைக்கு ராஜாக்களே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்காவது ஓட்டு வேணுங்கிறதுக்காக செய்யலாம். அன்னைக்கு ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக, இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, பாருங்க நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன்னு சொல்றதுக்காக, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், ஒரு முக்கியமான நபரை, செல்வாக்கான நபரை அல்லது பிரச்சாரம் பண்ணுகிற ஒருவரை கொலை செய்வதன் மூலமாக, தலையை துண்டிப்பதன் மூலமாக, ஓ இந்த அரசாங்கம் நமக்கானதுதான் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் கொடுக்கிறார். பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு சட்டத்தின் மூலமாகவே, அரசாங்கமே, ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஒரு அடக்குமுறை வந்து உண்டாகுது. இப்படி நீங்க எந்த ஜெர்மன்ல நீங்க எதை எடுத்து பார்த்தாலுமே இப்படிதான் நடக்கும். இப்படிதான் இந்த சமுதாயம் இருக்கிறத காண்பிக்குது. இந்த முதல் பிரசங்கத்திலையும் சரி, முதல் இரத்த சாட்சி யாரு? ஸ்தேவான். இங்கேயும் அந்த சமுதாயம், அந்த கலாச்சாரம் எப்படி இருக்குது? கொலை செய்கிற ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்களும் கூட இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிக்கிட்டாங்க.
இதுல இருந்து தான் நமக்கு ரட்சிப்பு தேவை. நம்ம வந்து பாக்கு போடுறதுல இருந்தும் பீடி சிகரெட் குடிக்கிறதுல இருந்தும் ரட்சிக்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம். அது உங்க உடல் நலத்துக்கு நல்லது. ஆனா எப்படி கம்யூனிட்டியான சின்ன எப்படி பண்றோம்? எந்த மாதிரியான பாவத்தை இயேசு மன்னித்தார்? எல்லாம் பாவங்கள், நிறைய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள் செய்யறோம், தவறுகள் செய்யறோம், கெட்ட பழக்கங்கள் இருக்கிறோம். இதெல்லாம் பாவம்ன்ற பேரை கொடுத்து முக்கியமான பாவத்திலிருந்து நம்முடைய கண்கள் திருப்பப்பட்டு விட்டது. அப்போ இந்த சமுதாயம் கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சமுதாயம் ஸ்கேப் கோட்டிங் ஆக்குது, ஒரு ஆளை பலி செலுத்த பாக்குது. அந்த காலங்கள்ல ஒரு கிறிஸ்தவங்கள் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த ரோம ராஜாவுடைய சிலையை வணங்க மாட்டாங்க. இந்த ரோம நாட்டுல நிறைய தெய்வம் இருந்ததுனால எங்க தெய்வத்தை வணங்கல அப்படின்னு யாருமே வந்து இன்னொருத்தர் மேல பழி போட முடியாது. ஏன்னு சொன்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு அங்க ரூல் கிடையாது. நிறைய தெய்வம், அவங்களுக்கே நிறைய தெய்வம் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இந்த தெய்வத்தை வணங்குறவங்க இந்த தெய்வத்தை வணங்க மாட்டாங்க. இந்த தொழில் செய்யறவங்க இந்த தெய்வத்தை தான் வணங்குவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த தெய்வத்தை தான் வணங்குவாங்களே தவிர அடுத்த ஏரியாவில் உள்ள தெய்வத்தை வணங்கணுன்ற அவசியம் இவங்களுக்கு இல்லை. சில குறிப்பிட்ட தெய்வங்கள் பொது தெய்வங்களாக இருக்கும். அது எதோட கம்பேர் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ராஜாவுடைய சிலையும் அங்க இருக்கும். நீங்க தெய்வத்தெல்லாம் வணங்கலனாலும் பரவாயில்ல, நீங்க ராஜாவுடைய சிலைக்கு வணக்கம் வைக்கலன்னு சொல்லி சொன்னா, ஆள்கிறவர்களை மேல் உங்களுக்கு நீங்க ஆள்கிறவர்களை எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால் தெய்வத்தை ஏத்துக்கோங்க. ஆனா ஆள்கிறவர்களை எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தெய்வத்தை எதிர்த்தது போன்றது. தெய்வத்தை நீங்க எதிர்க்கிறீங்க, ஆள்கிறவர்களை எதிர்க்கிறீங்கன்னா நீங்க தேசபக்தி இல்லாதவர்களாக கருதப்படுவீர்கள். தான் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சிஸ்டம். மோர் அன்பேட்ரியாட்டிக்கா மாறிடுவீங்க. அதனாலதான் நீரோ மன்னன் அந்த ரோம் எரியும் போது இது கிறிஸ்தவர்களால் நடந்ததுன்னு ஏன் சொன்னாங்க? ஏன்னா இவங்க எல்லாம் தேசபக்தி இல்லாதவர்களாக கருதப்பட்டவர்கள். ஏனென்றால் இவர்கள் ராஜாவை ஏற்றுக்கொள்ளல. தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரமாட்டேன்றாங்க. அந்த ராஜா சொல்ற தெய்வத்தை வணங்க மாட்டேன்றாங்க. அப்படி வணங்காத போது என்ன பிரச்சனை நடக்குது? எங்கேயோ மழை பெய்யல, அல்லது எங்கேயோ பூமி எதிர்ச்சி வருது, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வியாதி பரவுதுன்னு சொல்லி சொன்னா அதற்கு இவர்கள் தான் காரணம். ஏன்னா இவங்க இந்த இந்த ஃபெஸ்டிவலுக்கு வராததுனால, பலி செலுத்தாததுனால, எங்களுடைய தெய்வத்தை விட்டு இவர்கள் தூர போனதுனால, இந்த ராஜாவை இவர்கள் கொண்டாடாததுனால தேவனுடைய கோபம், கடவுளுடைய கோபம் இவர்கள் இவங்க வந்துருச்சு. அதுல நாங்களும் பாதிக்கப்படுறோம். இப்படி சொல்லி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள். பரலோக செய்திக்காக கிறிஸ்தவர்கள் துன்பப்படவில்லை. யார் ராஜான்றதுலதான் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். இவங்க சீசர் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வணங்கியிருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதான் சொன்னாங்க. சீசரை லார்டுன்னு சொல்லிட்டு நீ யாரை வேணா வணங்க, நாங்களே உங்களுக்கு எல்லாம் பண்ணி தர்றோம், கட்டி தர்றோம், நாங்க சொல்ற மாதிரி கேட்டுட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அதுல இருந்து இவர் தப்பிக்க சொல்லுகிறார். ஏன்னா நான் அடுத்த வாரத்துல ஏன் அவர்கள் துன்பப்பட்டார்கள், இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்ற அந்த ஆழமான விஷயத்தை நான் உங்களை கொண்டு வரேன். இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஏதோ பரலோகத்துக்கு போறதுக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்றது இல்ல. முதல் பிரசங்கத்தில் நடந்தது ஒரு மிகப்பெரிய புரட்சி, ரெவல்யூஷன். அதனாலதான் அரசாங்கம் பயந்தது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அதனாலதான் இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க நல்லா கவனிங்க, இதை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இவர்கள் எல்லாம் ரோமர்களை பிடிக்காத மாதிரி நடந்துப்பாங்க. இந்த யூதர்கள் வந்து நாங்க தோராவை தான் வாசிப்போம்பாங்க, நாங்க விருத்த சேதனம் பண்ணிக்கிடுப்பாங்க, ஆண்டவர் தான் எங்களுக்கு எல்லாம் பாங்க. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பிலாத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது இவங்க உண்மை வெளிவந்துருச்சு. ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே செய்யும். சீசரை தவிர, ராயனை தவிர எங்களுக்கு வேற ராஜா கிடையாதுன்றாங்க. ராயன் தான் எங்களுடைய ராஜான்றாங்க. இந்த சிஸ்டம் தான் நாங்க வொர்ஷிப் பண்றதுன்றாங்க. பாத்தீங்களா? இவர்கள் சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் இவங்க சொல்றதெல்லாம் யூதர்கள். நாங்க பைபிளை தான் வாசிப்போம், தோராவை தான் வாசிப்போம், எங்களுக்குன்னு ஒரு சடங்காச்சாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எங்க வாழ்க்கை முறைன்னு வரும்பொழுது எப்படி வந்துடும்னு சொல்லி சொன்னா, நாங்க
எங்களை எதோட ஐடென்டிஃபை பண்ண விரும்புறோம்னு சொல்லி சொன்னா, இந்த ராஜாவோடு கூட தான் எங்களை ஐடென்டிஃபை பண்ண விரும்புறோம். ராயன் தான் எங்களுடைய ராஜா. ராஜா தான் எங்களுடைய ஆண்டவர், சீசர், ராயன். அவரை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இது இவ்வளவு கரப்டடா இருக்கு? ஏன் இவருடைய முறை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலன்னு சொல்லி சொன்னா, எதை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து பரலோகத்துக்கு கூட்டு போறான்னு சொல்லலைங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து புதிய சமுதாயத்துக்கு உங்களை கொண்டு வர போறாரு. அப்ப ஏன் மன்னிக்கப்படணும்? ஏன்னா மன்னிப்புலதான் இந்த ராஜ்யம் இருக்குது. இந்த ராஜ்யம் தண்டனையில இருக்குது, இந்த ராஜ்யம் மன்னிப்புல இருக்குது. மன்னிப்பு தருவதற்காக செய்யப்பட்ட உடன்படிக்கை தான் பஸ்காவில் இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் மரிக்க போகிற அன்றைக்கு அந்த புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது சொல்றாரு, அநேகருக்கு மன்னிப்பு உண்டாகும்படியாக. எதுல இருந்து மன்னிப்பு? நீங்க செய்கிற அந்த பழக்கங்கள், அந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து மட்டும் இல்லை அந்த மன்னிப்பு. நீங்க அறியாமலே ஈடுபட்டு இருந்தீங்களே ஒரு சிஸ்டத்துல, அது என்ன சிஸ்டம்? அததான் இவங்க ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் இது மோசம்? ஏதோ வேற கடவுளை வணங்குறதுனாலயா? இது இல்லைன்னா ராஜாவை ஆண்டவருக்கு பிடிக்காதுன்றதுனாலயா? அதனாலலாம் இல்ல. பேசிக்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, இந்த ராஜ்யம் 2 கடவுளை முக்கியமாக வணங்குகிறது. ஒன்று மேமன், அடுத்தது மார்ஸ். ஒன்று மெட்டீரியல், அடுத்தது வார். ஒன்று வெல்த், இன்னொன்னு வார். இது ரெண்டும் தான். இது ரெண்டுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நியாயம். இந்த பணம் சம்பாதிப்பதற்காக அல்லது உச்சாணி கொம்புக்கு போவதற்காக, இந்த பவரை அடைவதற்காக, பவர் அடையணும்னா பொருள் தேவை. இந்த பொருளை அடைவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு ஒரு நியாயம் சொல்லப்படும். அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சுன்னா அது சரிதான். அப்படிங்கிற சமுதாயம் தான் இவர்களுடைய சமுதாயம். இந்த ரெண்டின் அடிப்படையில தான் இந்த ராஜா வேலை செய்யறார். கிருபையும் சத்தியமும் தான் இங்க தூணு. இந்த சிங்காசனத்துக்கு ஆதாரம் கிருபையும் சத்தியமும். அந்த சிங்காசனத்துக்கு ஆதாரம் செல்வமும் யுத்தமும். அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும், செல்வத்தை ஏராளமா சேர்க்கணும். இது ரெண்டும் யார் செய்யறார்களோ அவர்கள் ராஜாவாக போற்றப்பட்டார்கள். அவர்களை தான் இவர்கள் ராஜான்னு சொல்றாங்க. இன்றைக்கும் கூட நாம ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையான்னு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ பைபிள் படிக்கிறதுனால, வாரம் சர்ச்சுக்கு போறதுனால, உங்க பேரு ஒரு கிறிஸ்தவ பேரா இருக்கிறதுனால நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தீர்கள் என்றால், அன்றைக்கு யூதர்களும் அப்படிதான் இருந்தாங்க. அந்த யூதர்களை பார்த்துதான் ரட்சிப்புக்கு நேரா கூப்பிடுறாரு. இந்த சந்ததியிலிருந்து வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு. இந்த கலாச்சாரத்திலிருந்து வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஏன்னு சொல்லி சொன்னா, இந்த கலாச்சாரம், நீங்க யூதர்கள் நீங்க இப்படிலாம் இருந்தா கூட நீங்க யார ஆண்டவர்னு சொல்றீங்க? இந்த சீசர் தான் எங்களுக்கு தேவன்னு சொல்றீங்க, இந்த ராயன் தான் எங்களுக்கு தேவன்னு சொல்றீங்க. அவர் ஏன் தேவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபர்கிவ்னஸ் அடிப்படையில தான் தேவனுடைய ராஜ்யம் உண்டாக்கப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்து ராஜாவாக்கினார். அந்த இயேசு உயிர்த்தெழுந்து ராஜாவாக, கிறிஸ்துவாக, ஆண்டவராக மாறின போது அவர் வெளியே வந்து உயிர்த்தெழுந்து வந்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இங்கேயும் அதுதான் பிரச்சனை. இங்க என்னன்னு சொன்னா, நாங்க சமாதானத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லுவாங்க. சமாதானத்துக்காக தான் நாங்க கொலை செய்தோம். இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ரவுடி இருக்கிறாரு. அவர் வந்து அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்றாரு. இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு பேசிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கும்போது அவரை ஒரு நாள் சட்டத்துக்கு புறம்பாக என்கவுண்டர் பண்ணிடுறாங்க, சுட்டுறாங்க. சுட்டோன்னா நம்ம மனம் என்ன பண்ணுது? மகிழ்ச்சி அடையுது. வெரி குட், வெரி குட். அப்ப நம்ம கேட்க தோணாது, சட்டப்படி இவரை ஏன் கைது பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி இவருக்கு மேல ப்ரூஃப் பண்ணிலாம் பண்ணலையே. அல்லது கைதே பண்ணிட்டா கூட நமக்கு ஒரு சந்தோஷம் தான், நம்ம தொல்லை முடிஞ்சதுன்னு. எது வரைக்கும் அந்த சந்தோஷம் சொன்னா, இதே அரசாங்கம் இன்றைக்கு இவருக்கு செஞ்சதை நாளைக்கு நமக்கும் செய்யலாம் தானே. அதனாலதான் சில பேர் போராடுறாங்க உலகத்துல. இந்த சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் சில சமயத்துல கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கிறாங்க. வேற ஒரு சமுதாயத்தை உண்டாக்க நினைக்கிறார்கள்.
ஆனா அவங்க எல்லாம் சமுதாயத்தை உண்டாக்குனா கூட பேசிக்கா எல்லா இசமும் எல்லா பிலாசபியும் எல்லாமே ஒரு நேரத்துல அது சொல்றத செய்யாது. கடைசியில அவங்களுக்கும் நீங்க இந்த சினிமாக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு. உடனே நீதிபதி வீட்டுக்கு அவருடைய மகளை இவரு கதாநாயகன் மாறுவேடம் போட்டு இழுக்க பார்ப்பாரு. இழுக்க பார்த்தோடனே அந்த நீதிபதி துப்பாக்கி எடுத்து சுட போவாரு. உடனே கதாநாயகன் அந்த இதெல்லாம் கலைச்சிட்டு, மாறுவேடத்தெல்லாம் கலைச்சிட்டு, நேற்றைக்கு நீங்க எனக்கு தீர்ப்பு சொன்னீங்களே, என்னுடைய சகோதரி இப்படி செஞ்சதுனாலதான் நான் அவனை சுட்டு கொண்டேன். நீங்க அது சட்டத்தை கையில் எடுத்துக்காதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்களுடைய மகளின் உடனே, உங்களுடைய பேத்தியின் உடனே நீங்க விசாரணைக்கு போக வேண்டியதானே? ஏன் இந்த நேரத்தில் நீங்க துப்பாக்கி எடுத்தீங்க? அப்படின்லாம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் வரும் பாருங்க. ஸோ எந்த பிலாசபியும், எந்த இசமும், எந்த கொள்கைகளும் கடைசியில கை கொடுக்காது. ஆனா சிலுவையை பற்றிய ஒரு கொள்கை நமக்கு புரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா நமக்கு கை கொடுக்கும். ஆனா இது புரியாமலே நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறது தான் இங்க வேதனைக்குரிய விஷயம். அதனாலதான் சிலுவை யுத்தம்லாம் நடந்தது. இயேசுவின் பேராலே கொலை செய்தார்கள். இயேசு என்னை பின்பற்றுகிறவர்கள் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவுள்னு சொன்னான். ஆனா ஒரு நேரத்துல அதிகாரம் கைக்கு வந்த உடனே நாமளும் அந்த சந்ததியாவே தான் மாறணும். ஒவ்வொரு வரலாற்றினுடைய ஒவ்வொரு பீரியட்லயும் இது நடந்துட்டே தான் இருக்கும். அன்றைக்கு எப்படி யூதர்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொண்டே ரோம ராஜாவை அவர் தான் எங்களுக்கு ராஜா, வேற யாரும் எங்களுக்கு ராஜா இல்லைன்னு சொன்னாங்களோ, இயேசுவை கொலை செய்யணும்னு வரும்பொழுது சொன்னார்களோ, அப்படி நமக்கு தேவை வரும்பொழுது நாம் இந்த மேமனையோ அல்லது இந்த வார் காட் யுத்தத்தை கொலையை சரி என்று சொல்லும் பொழுது செல்வத்தை குவிப்பதை சுயநல காரணங்களுக்காக, செல்வம் ரொம்ப நல்லது, அதை பத்திலாம் நம்ம பேசி இருக்கிறோம். நாம அந்த வறுமையில வாழ்கிறத பத்தி நாம பேசல. ஆனா இந்த செல்வத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாம இந்த மன்னிப்பின் அடிப்படையிலான ஒரு ராஜ்யம் இருக்குது, தண்டனையின் அடிப்படையிலான ஒரு ராஜ்யம் இருக்குது, அடக்குமுறையினால ஒரு ராஜ்யம் இருக்குது, தன்னைத்தானே கொடுப்பது நிமித்தமாக கட்டுகிற ஒரு ராஜ்யம் இருக்குது. எந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் வர விரும்புகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. இயேசு பேரை சொல்லிக்கிட்டே நீங்க அந்த ராஜ்யத்தில் இருக்க முடியும். எப்படி அன்னைக்கு யூதர்கள் அப்படி இருந்து கடைசியில ஒரு நாள் உண்மை வெளிப்பட்டதோ அததான் அவர் சொல்றாரு. இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இதான் பெஸ்ட் ரிலீஜியன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்களா கடைசியில என்ன சொல்லிட்டாங்கன்னு, நீங்க இதுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்க ஒரு ராஜ்யம் இருக்குது, அவரு எல்லாத்தையும் மன்னிக்கிறாரு. ஆல் ஃபர்கிவ்னஸ். நீங்க இந்த வெப்ல மாட்டிட்டு இருக்குது அவருக்கு தெரியும். இந்த இயேசுவை கொலை செய்தவர்களையும் மன்னித்தார். அவர் சிலுவையில் இருக்கும்போதே சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் சொல்றாரு. அவர்கள் மட்டும் இல்ல, கல்லறைய புரட்டிட்டு அவருக்கு சென்ட் போடுறதுக்கு வந்தாங்கல்ல, சென்ட் போடுறதுக்கு வந்தாங்கல்ல, அவங்க யாரு? அவங்களும் குற்றவாளி தான். ஏன்னா அவங்களும் அன்னைக்கு எதிர்க்கல, அவங்களும் பயந்து போய் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஏன்பா இயேசுவை கொலை பண்றேன்னு நீங்களும் நானும் அங்க இருந்திருந்தா கூட கேட்டிருக்க மாட்டோம் தானே. அந்த வகையில குற்றவாளிகள் தானே, அதுவும் மன்னிக்கப்படுறது தானே. இம்ப்ளிகேஷன்ல நாம போய் நிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:40 மெசேஜ் பைபிள்ல வாசிக்கிறேன் நானு. ஆங்கில வேதாகமம் பல மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அதுல த மெசேஜ் அப்படின்ற மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல நான் வாசிக்கிறேன். கெட் அவுட் ஆஃப் திஸ் சிக் அண்ட் ஸ்டூபிட் கல்ச்சர். கெட் அவுட் ஆஃப் திஸ் சிக் அண்ட் ஸ்டூபிட் கல்ச்சர்னு சொல்லி போட்டிருக்கு. தெளிவான மொழிபெயர்ப்பு அதுதான். எங்க போனாலும் we have no king but Caesarன்னு சொன்னாங்க. யாரு? கேப்பா சொல்றார். அந்த இனத்தினுடைய பிரதான ஆசாரியர் சொல்றார். ஆண்டவருக்கு பூஜை பண்றவர் இங்க திடீர்னு என்ன சொல்றாரு? இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லும் போது அந்த ட்ரூத் டெல்லிங் மூவ்மெண்ட் வந்துருச்சு. நமக்கும் கூட யார் ராஜாவா இருக்கிறார்? இதை இயேசு ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனாலேயே நம்ம கிறிஸ்தவர்களா, அல்லது மூமெண்ட் ஆஃப் ட்ரூத்ல வெளிப்படுது யார் ராஜா? மேமன், வார், வெல்த், பிரைடு. இல்ல நான் ரொம்ப நல்லவன்னு பேசிக்கிட்டு இல்லை. என்னுடைய ட்ரூத் மூவ்மெண்ட் வெளிப்படும் போது தெரியுது யார் ராஜான்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு கிறிஸ்துவும் ஆண்டவருமா இருக்கிறாரா, அல்லது கிரீடும் பிரைடும் என்னை ஆட்சி செய்கிறதா? தேவையான நேரம் தான் அது வரும். மற்ற நேரம்லாம் நான் முகத்தை மென்மையா வச்சுக்கிட்டு ரொம்ப சாந்தமா பேசிக்கிட்டுலாம் இருப்பேன், என்ன குத்தாத வரைக்கும்.
என்ன சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது, என்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் பொழுது, என்னுடைய பெயர் கெடுக்கப்படும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? அல்லது நான் யார் தெரியுமா? நான் ஒரு கையெழுத்து போட்டேன் நான் தெரியுமா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பாஸ்டர் உனக்கு தெரியுமா? என் பின்னால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உனக்கு தெரியுமா? நான் உன்னை தூண்டி விட்டா என்ன நடக்கும் தெரியுமா இந்த உலகத்துல? அப்படிலாம் பேசும்போதோ அல்லது அந்த மாதிரி எண்ணம் வரும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையாகவே நம்முடைய ராஜாவாக இருக்கிறார், ஆண்டவராக இருக்கிறார்னு சொல்லி. ப்ரைடு, கிரீடு, வெல்த், வார். என்ன ஒருத்தர் பேரை கெடுத்துட்டாங்கன்னு உடனே அவங்க பேரை எப்படியாவது கெடுக்கணும், அல்லது உலகத்துல ஒரு இடத்த பிடிக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த உலகம் சில சிஸ்டம் வச்சிருக்குது, அந்த சிஸ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் கரப்ட். அங்கிருந்து நான் ரட்சிக்கப்படணும். அதுக்குதான் சிலுவை, அதுதான் சிலுவை போதிக்கிறது. அங்கதான் இயேசு கிறிஸ்து, நான் என்னையே ரட்சிக்க முடியாம ஆயிடுது சில சமயத்துல அந்த வெப்ல மாட்டிக்கும் போது, அங்க இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார். வேதாகமத்துல இந்த சால்வேஷன் அப்படிங்கிற வார்த்தைய இன்னொரு வார்த்தையோட அர்த்தம் கொள்ளலாம். லிபரேஷன், விடுதலை, விடுவிக்கப்பட்டார்கள். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம விடுவிக்கப்படுகிறோம். எங்கெல்லாம் ரட்சிப்புன்னு வருதோ அந்த இடத்துல எல்லாம் விடுதலைன்னு போட்டு பாருங்களேன், அது பொருந்தி வரும். ஆண்டவர் ஏதோ நம்மளை பாவத்தினை மன்னித்து அதோட விட்டுட்டு போற மாதிரி இல்ல. இந்த ஹோல்ஸ் நாம எல்லாம் பாபிலோன்ல மாட்டிட்டு இருக்கிறோம், விழுந்து போகிற பாபிலோன்ல நாம எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நம்மை விடுவித்து என்றென்றைக்கும் நிலையாய் இருக்கிற அந்த எருசலேம், அந்த சமாதானத்துல நம்மளை நிறுத்தும்படியாக. இவர்களும் சமாதானத்துக்காக தான் போட்டியிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா யுத்தத்தினாலே, கொல்வதினாலே, அடுத்தவர்களை அழிப்பதினாலே சமாதானம் உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். இங்கே மன்னிப்பதினாலே, இழப்பதினாலே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று சொல்லுகிறதுனாலே இங்கே ஒரு தேவன் வேலை செய்கிறார். நீங்கள் எந்த தேவனை, எந்த ராஜாவை நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இதுலதான் 3000 பேர் நாங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து இந்த சமுதாயத்துக்கு வரோம்னு சொல்லி, பிறகு வரும் பொழுது 5000 பேர் சேர்ந்து வந்தார்கள். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து இதை கேளுங்க. அடுத்த வாரத்திலே நான் வேற ஒரு விஷயத்த, ஏன் கிறிஸ்தவர்கள் உண்மையிலேயே இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள், என்னத்துக்காக? பல பேர் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக இவர்கள் எல்லாம் மரித்தார்களா? இல்ல, இவங்க பரலோகத்துக்கு போகணுன்ற செய்தியை சொன்னதுனால அரசாங்கம் கொல்லல அவங்கள துன்புறுத்தினதே, அவங்க இரத்த சாட்சிகளாகானது யாரோ கொஞ்சம் பேர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி நீ பரலோகத்துக்கு போலான்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி இவர்கள் கொல்லப்படல. வேற ஒரு விஷயத்துக்காக இவர்கள் மரித்தார்கள். இந்த இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இவர்கள் ஏன் மரிக்கணும், ஏன் ரோம சாம்ராஜ்யம் இவர்களை பர்சிக்யூட் பண்ணணும், அதை குறித்து நான் அடுத்த வார்த்தையில சொல்றேன். இதெல்லாம் புரிந்து கொண்டாலும் சுவிசேஷம்னா என்ன, நம்ம என்னத்துக்காக வாழ்றோம், எப்படி வாழணும், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அடுத்து பரலோகத்துக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல. இங்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு, இங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொசைட்டி இருக்குது. வேறு மாதிரியான வாழ்க்கை முறை கொண்ட சமுதாயத்தை படைப்பதற்காக இயேசு ராஜாவாக இருக்கிறார். அதிலே நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதிலே பங்கு பெறுவதற்காக தான் நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம், மன்னிக்கப்பட்டோம். ஏன் மன்னிக்கணும், ஏன் மன்னிக்கப்படணும்னா நாம் அப்பதான் மற்றவர்களை மன்னிப்போம். நம்முடைய எல்லா பாவங்களும் நம்மளை மன்னித்தார். நாம ஈடுபடாத, ஆனால் இந்த வெப்ல இருந்ததுனால நம்ம மேல சுமத்தப்பட்ட எல்லா பாவங்களிலிருந்தும் நமக்கு மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. எப்படி எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகும் பொழுது அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகல, எகிப்திலிருந்து விடுதலை ஆனாங்க. அவருடைய பாவங்கள் அங்க மன்னிக்கப்படல. எகிப்தில் இருந்ததுனால அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லல. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம், அந்த பஸ்கா பலியிடப்பட்டது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்ல, அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்காக, அவர்களை எகிப்திலிருந்து ரட்சிப்பதற்காக. அதே போலதான் இங்க சொல்றாரு, இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கள், வெளியே வாங்க என்ற அழைப்போடு கூட இந்த நாளில நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த ரட்சிப்பை குறித்தும் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்தும் எங்களுக்கு ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல்
உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி. நாங்களும் கூட பாபிலோன்ல மற்றவர்களை பழி சொல்லுகிற, பலியாக்குகிற, அந்த பழி போடுகிற தன்மைகளில் இருந்து விடுதலையாகி, சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஆனால் ராஜாவாக்கப்பட்ட, மரித்து உயிர்த்தெழுந்ததினால் ராஜாவாக்கப்பட்ட அந்த இயேசுவை எங்களுடைய ஆண்டவராக வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தம் என்னதென்று அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. எங்களுடைய பிரசங்கங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுடைய காணிக்கைகளினால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்க இந்த விங்ஸ் ஆஃப் ரிவைவல் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு இதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதனால அநேகர் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கேட்டு பயனடைய முடியும். தினந்தோறும் காலையில செய்தி வருது இந்த சேனலை. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அது வசதியா இருக்கும். எங்களுடைய புஸ்தகங்கள், எங்களுடைய மற்ற காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். பணம் என் நண்பன் என்கிற கோர்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். அதை பற்றி உங்களுக்கு தகவல் வேண்டுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.